இப்போ வந்து ஜாண்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாண்டிஸ்னால் என்னென்னா, ஜாண்டிஸ் வந்து வேறு எதுவுமே இல்லை, yellowish discoloration ஆஃப் ஸ்கின், ஸ்க்லீரா அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன் தான் வந்து ஜாண்டிஸ் சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து நோட்டனபிள் ஸ்க்லீரா வந்து ஒரு ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேனில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த கலர் வந்து என்னென்னா, இது வந்து இதோட அதர் நேம் வந்து இந்த கண்டிஷனோட அதர் நேம் வந்து என்னது, அதர் நேம் வந்து இந்த கண்டிஷனோட அதர் நேம் வந்து இந்த கண்டிஷனோட அதர் நேம் வந்து என்னதுன்னா, இட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த பிலிரூபின் வந்து ஹைப்பர் பிலிரூபினிமியா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இதோட டெஃபினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இன்ட்ரொடக்ஷன் நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி எழுதிட்டு வந்து டெஃபினேஷன் போட்டால் வந்து ஜான் டிசீஸ் ரெஃபர்ஸ் டு தி yellowish pigmentation of the skin and sclera it caused by the accumulation of the bilirubin is present in the breakdown of the red blood cell இருக்குது. இப்போ வந்து வெல் டு நோவில் வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரெட் பிளட் செல்லில் இப்போ ஆர்பிசி வந்து டிஸ்ட்ரக்ஷன் வந்து 120 days இது வந்து ரிலீஸ் பண்ணுது. இப்போ வந்து ஹெனி ஆக்சிஜனைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின் வந்து பாண்டட் டு த ஆல்புமினோட பாண்ட் ஆகி டிரான்ஸ்போர்ட்டட் டு த பிளட் ஆகி லிவரில் வந்து அப்டேக் ஆகுது. ஹெப்படோசைட்ஸாக மாறி அது வந்து கான்ஜுகேட்டட் பிலிரூபினாக வருது. இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஆகி இந்த பைல் மூலியமாக போய் இந்த ஸ்டோரேஜ் போய் அதுக்கப்புறம் பிளாடருக்கு போகுது. பைலில் வந்து கால் பிளாடருக்கு போய் அதுதான் வந்து ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ரிலீஸ் பண்ணி யூரோபிலிரூபினாக வந்து மாறுது. அந்த யூரோபிலிரூபின் வந்து 80% வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டெர்கோபிலிரூபினோஜன் அதுக்கப்புறம் வந்து ரீஅப்சார்ப்டு பிலினோஜனாக வந்துருக்குது. ஸ்டெர்டோபிலினோஜன் வந்து ஆக்சிடேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெர்கோபிலினஜன் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வந்து அதுக்கப்புறம் வந்து போர்ட்டல் வெயின் வந்து எல்லோ கலரில் வந்து இருக்குது. ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் வந்து இருக்கும். இப்போ வந்து எல்லோ கலர் அண்ட் ஸ்மால் அமௌண்ட்டில் இருக்குது. யூரோபிலினோஜன் வந்து இன் யூரின் வந்து பேக் டு லிவரில் வந்து நம்ம பார்க்க முடியும். தென் டைப் ஆஃப் ஜாண்டிஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் ஜாண்டிஸ் அண்ட் தியர் எத்தியாலஜி ஆஃப் பேத்தோஜெனசிஸில் வந்து ப்ரீ ஹெப்பாட்டிக்கு அதுக்கப்புறம் போஸ்ட் ஹெப்பாட்டிக் இருக்குது. ப்ரீ ஹெப்பாட்டிக் வந்து ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸு, ஹெப்பாட்டிக் வந்து ஹெப்படோசெல்லுலர் ஜாண்டிஸு, போஸ்ட் ஹெப்பாட்டிக் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் அண்டு அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ராட்டிக் ஜாண்டிஸ்ன்னு இருக்குது. இப்போ ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ்னால் வேறு எதுவுமே இல்லை. இப்போ டயக்ராம் நம்ம போட்டுக்கிறணும். டயக்ராம் வந்து ஒரு ஆர்பிசி போடணும். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீமோலைட்டிக் பிரேக் டவுன் ஆஃப் த பிளட் வந்து பிரேக் டவுன் ஆகுது. இதை வந்து சொல்கிறாங்க. தென் வந்து இது வந்து நார்மலாக அதை வந்து லிவர் ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபினிமியாவாக வரும். எதுக்குன்னா வந்து பிஃபோர் த ரீச்சிங் லிவருக்கு முன்னாடியே வந்து அன்கான்ஜுகேட்டடாக வந்துடும். ஒரு காமன் காசஸ் வந்து அதுக்கப்புறம் ஹீமோலைட்டிக் அனீமியா வந்து சிக்கல் செல் அனீமியா, ஆட்டோஇம்யூன் ஹீமோலைசிஸ் இதெல்லாமே வந்து காமன் காசஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹெப்படோசெல்லுலர் அதுக்கப்புறம் வந்து ஜாண்டிஸ் வந்து என்னென்னா இட் அக்கர் இன் தி டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த லிவர் டேமேஜ் வந்து லிவர் டேமேஜ் வந்து நடக்கிறதுனாலையும் ஒரு ஹெப்படோசைட் affecting there is a ability of the uptaken of the conjugated and excreted of the bilirubin இருக்குது. impaired liver ஃபங்க்ஷனாக இருக்குது. மிக்ஸ்டு ஹைப்பர் பிலிரூபினிமியா வந்து போத் கான்ஜுகேட்டட் அண்ட் அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபினில் பார்க்கலாம். ஒரு காமன் காசஸ் வந்து அஃபெக்டட் லிவரில் வந்து வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்ன்னு இருக்குது. ஒரு ட்ரக் இன்டியூஸ்டு இன்ஜுரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ இம்யூன் ஹெப்பாட்டிட்டிஸ் இருக்குது. மெட்டபாலிக் டிசார்டர் வின்சன் டிசீஸ் வந்து இருக்கும். இதுலேயே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட் ஹெப்பாட்டிக் பிலிரூபினில் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் கொலஸ்ட்ரால் ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் அக்கர் இன் தி பிளாக்கேஜிங் ஆஃப் த பிளாக்கேஜிங் ஆஃப் இது வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் டேமேஜிங் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிக் செல்லில் வந்து டேமேஜ் வந்து நடக்கக்கூடியது தான் இது இம்பேர்டு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வந்து ப்ரிடாமினென்ட்லி கான்ஜுகேட்டட் ஹைப்பர் பிலிரூபினிமியாவில் வந்து பிரச்சனை இருக்கும்.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், கால் பிளாடர் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் டக்டில். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பைல் டக்கர் ஸ்ட்ரெச்சனாக வந்து இருக்குது. இப்போ வந்து டியூமர் வந்து எங்கே இருக்குதுன்னா டியூமர் வந்து பேன்க்ரியாட்டிக் அல்சரில் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பைல் டக்ட் கேன்சரில் இருக்குது. கண்டேஜனல் கண்டிஷனில் வந்து இருக்கிற பிலியரி அசஸ் இன்ஃபேண்ட்டாக இருக்குது. இப்போ குரோனிக் டிசீஸ் பார்த்தோன்னா ப்ரைமரி ஸ்க்ளீரோசிங், அதுக்கப்புறம் வந்து கான்ஜுகேட்டிங்கில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து பெராஸ்தீஷியாவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து குரோனிக் பைலில் வந்து பெராஸ்தீஷியா இருக்குது. பேராசைட்னாலே கூட இதெல்லாம் வந்திருக்கும். இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா ஏஜ் வந்து யாருக்கு வரும், நியோனேட்டல் ஜாண்டிஸு, அதுக்கப்புறம் வந்து பிரிடிக் ஜாண்டிஸ்ன்னு இருக்குது. இது வந்து நியோனேட்டல் ஜாண்டிஸ் தான் வந்து ஒரு காமன் நியூபார்ன் வந்து இம்மெச்சூர் ஹெப்பாட்டிக் ஃபங்க்ஷனால் வரக்கூடியது. ஒரு ரைஸ் வந்து இன்ஃபெக்ஷனு, அதுக்கப்புறம் ஜெனட்டிக் ஃபேக்டர்னால் வரக்கூடியது. அடல்ட்லேயும் வரும். அடல்ட்டில் வந்து என்னென்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், லிவர் டிசீஸ் மூலிமா, பிலியரி மூலிமா. எல்டர்லி ஜாண்டிஸ் வந்து மெலிக்னன்சி, லிவர் கேன்சர்னால, க்ரோனிக் லிவர் டிசீஸ்னால வரும். இப்போ ஜெண்டர்னு பார்த்தோன்னா மெயினாக வந்து இந்த அனீமியா வந்து போத் ஆஃப் த ஜெண்டருக்கும் வரும். மெயினாக வந்து ஃபீமேலுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்திருக்கும். மெயிலுக்கு வந்து என்ன ஹெப்படோசெல்லுலர் ஜாண்டிஸ் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹெப்படோசெல்லுலர் ஜாண்டிஸ் வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்கின் எப்படி இருக்குன்னா எல்லோயிஷ் டிஸ்கலரேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெச் மார்க் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் மார்க் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர் டிலடரன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பால்மர் எரித்திமியாவாக இருக்கும். ஐயில் வந்து என்னென்னா எல்லோயிஷ் ஐயாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கைஷோர் ஃபெலிஸ் ரிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபெலிஷ் ரிங் வந்து இருக்குது. ஓரல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் மியூக்கோசா ஃபுல்லாக வந்து எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கம் ப்ளீடிங் இருக்கும். ஆங்குலர் கீலைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டென்டல் இம்ப்ளான்ட், அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிகேஷனில் வந்து இன்க்ரீஸிங் ப்ளீடிங் டெண்டன்சி, இன்க்ரீஸிங் இன் த ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங் அண்ட் டென்டல் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் வந்து புவர் wound ஹீலிங்காக இருக்குது. காம்ப்ரமைஸ்டு ஹீலிங் கெப்பாசிட்டி ஆஃப் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக இருக்குது. ஆல்டர்டு ட்ரக் மெட்டபாலிசம் இருக்குது. இப்போ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனில் வந்து அனோரெக்சியா, நாசியா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குவாட்ரண்ட் பெயினாக இருக்குது. ஹெப்படோமெகாலியா இருக்குது. ஸ்ப்ளீனோமெகாலி வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளீனோமெகாலி வந்திருக்கு. ஸ்டூல் வந்து கிளே கலர் ஸ்டூலாக இருக்கும். டார்க் யூரினாக இருக்கும். அதுக்கப்புறம் நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிக், அதுக்கப்புறம் என்செஃபலோபதி இருக்கும். சிவியர் கேஸ் கன்ஃபியூஷன், ட்ரௌசினஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ராக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டபுள் விஷன் மாதிரி, டிப்ளோப்பியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்டு கன்ஃபியூஷன் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாண்டிஸ் வந்து ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பேலார், ஃபெட்டிக்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மைல்டு ஜாண்டிஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா டார்க் யூரின் வந்து ஆப்செண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டார்க் யூரின் வந்து ஆப்செண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா நெக்ஸ்ட் வந்து நார்மல் கலர்டு ஸ்டூலாக தான் இருக்கும். இப்போ அசோசியேட்டட் ஃபீச்சர்ஸ் தான் வந்து ஸ்ப்ளீனோமெகாலி, மைல்டு ஹெப்படோமெகாலி வந்திருக்கும். ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ் வந்து ஹெப்படோசெல்லுலர் ஜாண்டிஸு, டீப் ஜாண்டிஸ் இருக்கும். ஃபீவர் இருக்கும். அதுக்கப்புறம் டெண்டர் ஹெப்படோமெகாலியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர் டிங்லிங்டஸ், அதுக்கப்புறம் வந்து நேவி அப்படின்ட்டு இருக்குது. பால்மர் எரித்தீமியா வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அசோசியேட்டட் ஃபீச்சர்ஸில் வந்து அதுக்கப்புறம் அசைட்டிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் மூலியமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் குரோனிக் சிரோசிஸ் இருக்குது. அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸில் வந்து கிளே ஸ்டூல் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்டென்சிவ் பேராஸ்தீஷியா பார்க்க முடியும். டார்க் யூரினாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அப்டாமினல் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் அசோசியேட்டடில் வந்து வெயிட் லாஸு, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பிளாடரு, அனோரெக்சியா இருக்குது. டயக்னோசிஸில் பார்த்தோன்னா வந்து
நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி டேக்கிங் வந்து அதுக்கப்புறம் வந்து டியூரேஷன் ஆஃப் ஜாண்டிஸு, எந்த பேட்டர்ன் ஆஃப் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டெரிட்டஸ், ஃபீவரு, கிளே கலர் ஸ்டோலு, டார்க்னஸ் ஆஃப் யூரின், ஃபீவர், வெயிட் லாஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ளீரல் டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க. ஸ்கின் வந்து எல்லோயிங்காக இருக்கும். மியூக்கோஸ் மெம்பரின் கலர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வைட்டல் சைன் இருக்குது. அப்நார்மல் எக்ஸாமினேஷன் வந்து லிவர் சைஸு, கன்சிஸ்டன்சி, ஸ்ப்ளீன் சைஸ் இருக்குது, டெண்டர்னஸ் இருக்குது, அசைட்டிஸ் இருக்குது, சைன் ஆஃப் தி குரோனிக் லிவர் டிசீஸ்ன்னு இருக்குது, ஸ்பைடர் அதுக்கப்புறம் வந்து டெலன்ஜியோடெக்டமி, பால்மர் எரித்திமியா இருக்குது. இப்போ வந்து லெபரட்டரி இன்வெஸ்டிகேஷனில் வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு இருக்குது. டோட்டல் பிலிரூபின், டைரக்ட் பிலிரூபின். டோட்டல் பிலிரூபின் வந்து 1 to 1.2 mg/dL வந்து இருக்குது. ப்ரீ ஹெப்பாட்டிக்கில் எப்படி இருக்குதுன்னா இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ப்ரீ ஹெப்பாட்டிக் வந்து மோஸ்ட் காமனஸ்ட் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கோம் டெஸ்ட்டுன்னு இருக்குது. பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெப்படோக்ளோபின் செல், அதுக்கப்புறம் வந்து ஹெப்படோக்ளோபின் லெவல் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து செரலாஜி, வைரல் ஹெப்பாட்டிக் செரலாஜியும் லிவர் பயாப்சி பார்ப்பாங்க. இப்போது போஸ்ட் ஹெப்பாட்டிக்கில் வந்து அப்டாமினல் அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்டு பார்ப்பாங்க. எம்ஆர்சிபி கொடுப்பாங்க, மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிராஃபின்னு பார்ப்பாங்க. எண்டோஸ்கோபிக் ரெட்ரோகிரேட் வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜாண்டிஸ் வந்து ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபை த ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி அண்டர்லையிங் கேசஸில் வந்து ஆட்டோ இம்யூன் ஹீமோலைசிஸ் அனீமியா, ஹீமோலைட்டிக் டிசீசஸ் ஆஃப் நியூ பார்ன், சிக்கல் செல் சிரோசிஸ், சப்போர்ட்டிவ் கேர்ன்னு இருக்குது, டிரான்ஸ்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸில் வந்து வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், ஆல்கஹாலிக் டிசீசஸ், லிவர் இருக்குது, சிரோசிஸ் இருக்குது. லிவர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் இது. அதுக்கப்புறம் வந்து லிவர் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. டிசீஸ்க்கு வந்து அதுக்கும் கொடுக்குறாங்க. லிவர் சப்போர்ட் கொடுக்குறாங்க, மானிட்டரிங் பண்ணுறாங்க. இப்போ போஸ்ட் ஹெப்பாட்டிக்கில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ரிலீஃப் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஏதாச்சும் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அதை வந்து ரிலீஃப் பண்ணுவாங்க. எண்டோஸ்கோப்பி, அதுக்கப்புறம் ரெட்ரோகிரேடு கொலனோ, அதுக்கப்புறம் வந்து கோலியோகிராஃபோ பேன்கரியோகிராஃபி அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் இஆர்சிபின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோலியோசைட்டோகிராஃபிட்ரோமி வந்து இருக்குது. இப்போ வந்து சப்போர்ட்டிவ் கேர் வந்து என்ன சப்போர்ட்டிவ் கேர் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. சப்போர்ட்டிவ் கேரு நியூட்ரியன் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜென்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் பண்ணால் வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு மெயின்டைன் தி பேஷண்ட் வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. மானிட்டரிங் பண்ணணும், டெய்லி வந்து மானிட்டரிங் பண்ணணும். இதுதான் வந்து நார்மலாக இருக்குது ஜாண்டிஸு. இப்போ புக்கில் இப்போ ஜாண்டிஸ் பற்றி பார்க்கணுன்னா வந்து எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன், இது வந்து ஒரு மெயின் கீவேர்டாக வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் இந்த பிலிரூபின் வந்து டிஷ்யூ ஆஃப் த ஸ்பீரம் பிலிரூபின் வந்து இது அதர் நேம் வந்து ஹைப்பர் பிலிரூபினிமியான் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நார்மல் டோட்டல் சீரம் பிலிரூபின் லெவல் வந்து 0.3 to 1 mg/dL வந்து இருக்குது. இப்போ வந்து 30% ஆஃப் த பிலிரூபின் வந்து அதுக்கப்புறம் 30% ஆஃப் த பிலிரூபின் வந்து எதில் இருக்குதுன்னா 0.3 mg/dL வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நியூவர் டெக்னிக் இஸ் ஷோன் டு தி அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பிலிரூபின் சீரம் அன்கான்ஜுகேட்டடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹைலி அஃபினிட்டி ஆஃப் த பிலிரூபின் வந்து ஒரு அதுக்கப்புறம் எலாஸ்டின் வந்து இருக்குது. இந்த ஜாண்டிஸ் வந்து ஸ்க்ளீராவில் வந்து நல்லாவே பார்க்க முடியும். 3 mg வந்து ஸ்க்ளீராவில் பார்க்க முடியும். இந்த கிளினிக்கல் அதுக்கப்புறம் டிடெக்ஷன் வந்து எக்ஸாமினேஷன் வந்து லைட்டராக வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜாண்டிஸ் வந்து மியூக்கோசல் கேவிட்டி இன்ட்ரொடக்ஷனில் வந்து சும்மா ஒரு டார்க் எல்லோயிஷ் கலர், அதுக்கப்புறம் வந்து எல்லோயிஷ் கலரில் வந்து யூரின் இருந்ததுன்னா வந்து கான்ஜுகேட்டட் பிலிரூபினாக இருக்கும். அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின் வந்து எப்படி இருக்குதுன்னா வந்து ஒரு நியூவர் டெக்னிக் தான். இது வந்து இண்டிவிஜுவல் வந்து ஆல் பிலிரூபின் சீரம் பிலிரூபினில் பார்க்க முடியும். இப்போ வந்து எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்லேயும்
எல்லோயிஸ் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஸ்கின்லேயே வந்து டாக்கிபீனியான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா